ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் மிதுன மனையில் அமர்ந்திருக்கார். கடகத்தில் குரு பகவானும் புதனும் இணைவு பெற்று அங்கே குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சிம்மத்தில் வீற்றிருக்க அங்கு கேதுவோடு இணைகிறது. சுக்கிர பகவான் நீச்சமாக கன்னிமனையில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்க, மீன மனையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு நன்மை கொடுக்க போகிறது, எந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி மகர லக்னம், இந்த ஆவணி மாதம் என்ன பலன்? உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் இப்போ வக்ரமாகி முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். 3ஆம் இடத்தில் ராசிநாதன், முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன், குருவின் பார்வையில் ராசிநாதன். ராசியை குரு பார்க்கிறது. அப்போது நல்ல விஷயங்கள், கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தும். அப்போது ராசிநாதனை குரு பார்ப்பதும் ராசியை குரு பார்ப்பதும் நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான ஒரு அறிகுறியாகவே தென்படுகிறது. இந்த மாதம் ஒரு சோம்பேறித்தனமாக, ஒரு சுறுசுறுப்பில்லாமல் இருந்தவர்கள் இப்போ சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மைகள், கடந்த காலத்தில் எதை செய்ய முடியாமல் அப்படியே ஒரு பெண்டிங் வச்சுருந்தீங்களோ அதையெல்லாம் இப்போ எடுத்து செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போது கடந்த ஒரு 7.5 வருடங்களாக இந்த 7.5 சனி பீரியடில் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கும். அந்த அனுபவத்தின் வாயிலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அதன் வாயிலாக இப்போ நல்ல விஷயங்கள் செய்வதற்குண்டான ஒரு பாத் அப்படிங்கிறது, ஒரு பாதை புலப்படும். மகர ராசி என்பர்கள் பொதுவாக மகர ராசி என்பர்கள் உழைக்க பிறந்தவர்கள். தனக்கு இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்காகவே உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மகர ராசி என்பர்கள். அப்போ மகர ராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதத்திலிருந்து நல்ல எண்ணங்கள், நல்ல கருத்துக்கள், நல்ல தொடர்புகள், பெரிய மகான்கள், அதாவது அந்த கடந்த ஒரு 7 வருஷமாக நிறைய ஒரு வழிபாடு, மெடிடேஷன் எடுத்திருப்பீங்க. போகாத கோயில் இல்லை, எத்தனையோ ஒரு வழிபாடு எடுத்திருப்பீங்க பாருங்கள். அதெல்லாம் அந்த குல தெய்வத்தினுடைய அருட்கராட்சம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. குலதெய்வத்துக்கு சென்று வரும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதாவது என்னென்னா, மனதில் இருந்து வந்த நெகட்டிவ் அப்படியே விலகப் போகிறது. தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை முக்கியம் அல்லவா? அந்த தன்னம்பிக்கை இருக்கும். சாதிக்கலாம் என்கின்ற உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகரத்துக்கு அமையும். 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்குது, ஒரு பாம்பு கிரகம் இருக்குது. அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா இல்லையா? அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்பு கண்டிப்பாக தேவை மகர ராசி என்பர்கள். ஏன்னா 2ஆம் இடத்தில் ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கு. அப்போ பாம்பு அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும். அப்போ பாம்பு என்ன பண்ணும்? கொத்த செய்யும், சீர செய்யும். அப்போ கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அப்போ கொஞ்சம் அந்த கோபதாசத்தை விடணும் அப்படின்னு சொல்ல வரேன். நெகட்டிவ் விஷயத்துக்கு, அதாவது பணம், 2ஆம் இடம்ங்கிறது பணம் அல்லவா? அங்கே ஒரு பாம்பு கிரகம் இருக்குது. அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் தேவை அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி யாருன்னா குரு உச்சமாக இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதான் சொல்கிறேனே, இந்த ஆவணி மாதத்திலிருந்து தைரிய வீரியமாக செயல்படக்கூடிய அமைப்பு இந்த மகரத்துக்கு உண்டு. துணிச்சல் உண்டு, எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். பிரயாணங்கள் அனுகூலம், ஆதாயம் உண்டு.
வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தரகு, கமிஷன், புரோக்கரேஜ், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மகரத்துக்கு இந்த மாதம் ஏற்ற மாதம், கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப் போகிறது. 4ஆம் அதிபதி, அதாவது 4ஆம் இடம் என்பது சுகத்தை தரக்கூடியவன். அந்த அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். 4க்குரியவன் தனக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி இருக்கு. அப்போ ஒரு வீடு கட்டுவதற்கு கடனை வாங்குவீங்க. சார் வீடு கட்டலாமா இந்த காலகட்டம்? கட்டலாம், தாராளமாக கட்டலாம். கட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை. லோன் ஈஸியாக கிடைக்குமா? ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா 4க்குரியவன் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் அப்படிங்கிறது இடம், நிலம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் 6ல் உட்கார்ந்துருக்கான். அப்போ எதிர்ப்பு பகை. அப்போது இடத்த வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பக்காவாக இருக்காங்கிறது செக் பண்ணணும். ஏன்னா டாக்குமெண்ட்டு காரக கிரகம் புதன் போய் இந்த ஆவணி மாதம் 5ஆம் தேதி 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே கேதுவோடு சேருது. அப்போது இந்த ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 21ஆம் தேதி வரை டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை, நிதானம், பொறுமை அவசியம். அதாவது என்ன சொல்கிறது, தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்திலும் சரி, எதையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடக்கூடாது. இந்த டாக்குமெண்ட் அப்படின்னா உங்களை ஏமாத்திரும். ஸோ அந்த விஷயத்தில் கவனம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 5ஆம் இடம் என்பது குழந்தை, சுக்கிரன் யோகத்தை தரக்கூடியவன். இந்த மகரத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் இப்போ நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். நீச்சம் அப்படின்னா கொஞ்சம் வலு குறைகிறது, தியானத்தில் இருப்பதை போல கொஞ்சம் வலு குறைகிறதுன்னு சொன்னாலும் இந்த மாதம் கரெக்டாக சொல்லப்போனால் ஆவணி மாதம் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் துலாமுக்கு வந்து, அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வந்து ஆட்சி பலம் அடைகிறார், வலிமை பெறுகிறார். யோகாதிபதி வலிமை பெறக்கூடிய இந்த மாதத்தில் சில அதிர்ஷ்டகரமான நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அப்போ குழந்தையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் அதெல்லாம் சரியாயிரும். நல்லா படிக்கலை, செட் ஆகலை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தை நலன் சார்ந்த விஷயத்தில் இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அதாவது செயல்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக இருக்கிறது. சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், குழந்தை காரக கிரகமான குரு பகவான் உச்சமாக இருந்து எங்கே பார்க்குறார்? உங்களை பார்க்குறார், உங்கள் ராசியை பார்க்கிறார். குழந்தை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, லாபஸ்தானத்தை பார்க்கிறது. அந்த ஸ்தான அதிபதி ஆட்சி பலம் அடைகிறார். அப்போ உங்களால் குழந்தைகளுக்கும் குழந்தைகளால் உங்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். குலதெய்வ அருள் கடாட்சம் நல்லமாக இருக்குது. பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், யோகங்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். திருமணம், அதாவது நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சார் எப்படி சார் சொல்கிறீங்க, ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னா 7ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஸோ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த 7க்கு 9க்குரியவன் ஆக இருக்கக்கூடிய, அதாவது இந்த மகரத்துக்கு திருமணத்தை செய்யக்கூடிய இடம் 7ஆம் இடம். அந்த இடத்தில் குரு அமர்ந்திருக்கார். அப்போது உங்களுக்கு அந்த திருமணத்தில் ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் அது 3ஆம் இடம் தான். அதாவது 7க்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் 3ஆம் இடம், 7லிருந்து 9ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம், அந்த அதிபதி யார்? குரு தான். அவரே 7ஆம் இடத்தில் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் டக்குன்னு நடக்கும், ஜாம் நடக்கும், தொந்தரவு இல்லாமல் நடக்கும், ஈஸியாக திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்கும், செட் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். குரு உச்சம், 7ஆம் இடத்தில் வலிமை, ரைட். அடுத்து 8ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கார். 8க்குரியவன் அட்டமாதிபதி வலிமை பெறுகிறது. சூரியன் காரக கிரகம், சூரியன் தந்தை ஆட்சி பலம் அடையப் போகிறார்.
சூரியன் அரசு 8ல் உட்கார்ந்துருக்கு. அப்போது தந்தையால் இந்த மகராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா தந்தையால் ஏதோ ஒரு கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று ஹெல்த்து குறைபாடு இருக்கும் தந்தைக்கு, அல்லது தந்தை உங்கள் பேச்சை கேட்கல, அல்லது நீங்கள் தந்தை உங்கள் பேச்சை கேட்கலன்னு ஏதோ ஒரு குறைங்கிறது மகராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் தான் நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்போது ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், தந்தை சூரியன் 8ஆம் அதிபதியாக வர்றார். அப்போ ஏதோ ஒரு குறைங்கிறது தந்தை நினைத்து வருத்தம், அல்லது தந்தையை பிரிந்திருப்பது, தந்தை ஒரு கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படின்னு நீங்கள் சொல்வது, அல்லது தந்தை சொல்வது ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ கொஞ்சம் தந்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணுங்கிறத மகர ராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கணும். 10ஆம் அதிபதி ஆட்சி பலம் அடையக்கூடிய இந்த மாதத்தில் வேலை இல்லாத மகர ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைச்சிரும். இந்த ஆவணி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், வேலை இன்று அட்டன் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய இருக்கிறது. லாபங்கள், உங்கள் உழைப்பு, நார்மலாகவே இந்த மகர ராசி என்பவர்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்கள் இந்த மாதம் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அதற்குண்டான லாபம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் சொல்கிற அப்படின்னா 11ஆம் இடம் லாபத்தை தரக்கூடியவன், 11ஆம் இடம் லாபத்தை தரக்கூடியவன், அந்த 11ஆம் இடத்துக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன், அந்த இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார், ஒரு தனக்காரக கிரகம் உட்கார்ந்துருக்கு. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, சார் இந்த மாதம் எந்த தெய்வ வழிபாடு வழிபட்டால் நமக்கு சிறப்பு? உங்கள் ராசிநாதனினுடைய பிறந்த நாள் ஜெயந்தி வர இருக்கிறது. சார் எப்போ சார் வருது? ஆவணி மாதம் 19ஆம் தேதி 5/9/2026 சனிக்கிழமை என்று சனி பகவானுடைய ஜெயந்தி. அதாவது உங்கள் ராசிநாதன் குடும்பாதிபதி அன்றைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. யாரெல்லாம் வழிபட்ட உத்தமம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் சனி புத்தி நடந்துட்டுருக்கோ, அல்லது யாருக்கெல்லாம் நீங்கள் நினச்சது நடக்கலை, குடும்பத்தில் பிரச்சனை, தனத்தில் பிரச்சனை, ஹெல்த்தில் பிரச்சனை, கடன் அதிகமாக இருக்குது, தொழில் நல்லா நடக்கலை, இவர்களெல்லாம் அன்றைய தினம் வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே போல் சுகம் அடைய முடியல, லாபம் கிடைக்கல அப்படின்னு இருக்கின்றவர்கள், செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி என்னைக்கு வருது அப்படின்னா ஆவணி மாதம் 26/12/2026 சனிக்கிழமை என்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி. செவ்வாய்ங்கிறது உங்கள் ராசிக்கு 4க்கும் 11க்குரியவன். சுகத்தில் பிரச்சனை, தாய்க்கு பிரச்சனை இருக்குது, சகோதர வர்க்கத்தின் மூலமாக பிரச்சனை, திருமண தடை நடக்குது, இடம் வீடு வண்டி வாகனம் அமைய முடியல, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன அமைப்பில் இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலா வேலையா, சொந்த தொழில்னா அதுக்குண்டான அமைப்பு இருக்கிறதா, அல்லது எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், வேலைன்னா கவர்மெண்ட் ஜாபா இல்லை ப்ரைவேட் ஜாபா, அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான கொடுப்பினை இருக்கா, அல்லது எப்போ நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் அமையும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.